தாத்தோ பாட்டி தாத்தா எங்க? யூரின் போயிருக்கிறாருப்பா. வந்துருவாரு. யூரின் போயிருக்காரா? நான் தான் யூரின் டீ போட்டிருந்தேனே. நான் தான் கழட்டிட்டேனே. தாய்க்கெல்லவி வரா ஒதுங்கிக்க இந்த பவுனு தாய் வரவரண்டு வரா பதுங்கி. அட மெதுவா ஏன் போடுற, கொஞ்சம் வேகமாத்தான் போட. என்ன பொறுமையா தான் பாட்டி போடணும். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நான் அவளியே எப்படி அது? மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல. மாமா நான் உங்களுக்கு பார்க்கப்பட ஆசைப்பட்டேன். என்ன தாத்தா நல்லா ஆக்டிவா இருக்கீங்களே. தாத்தா டீ குடிச்சிருக்கிறாருல, அதான் தெம்பா உட்காந்துருக்கிறாரு. காபி குடிச்சாரா? நான் தான் வாய் வலி எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேனே. வாய் வழியே சாப்பிடவே இல்லையே. அப்புறம் நீ குடுக்கற மருந்து தெம்பா இருக்கிறாரு நினைச்சியா? நான் குடுக்கற டீல தாண்டா தெம்பா இருக்கிறாரு. முக்கு மேல குத்தி வச்ச தோடு ரெண்டோ மும்பட்டி காது ரெண்டு எனக்கு தெரியாம சார் அந்த தாத்தாக்கு சுகர் குறைஞ்சிருச்சு. நம்ம பேசணும் சார். சுகர் கட்டில் இருக்க சொல்றேன். சுகரே சாப்பிட்றது. ஆடி வந்த அல்வா கடை அசைஞ்சு வந்த மளிகை கடை பழ சரசு ஸ்வீட்ஸ் எங்களுக்கு வேற எங்கும் கிளை பாத்திர கடை அந்த பேசணும்னு 10 நாளைக்கு இங்கே தான் சார் இருப்பாங்க. பாட்டி ரத்த டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னால, எங்கே இது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? கால் வலிக்குதப்பா, அப்புறமா போகட்டுமா? அட்டெண்டர் பசங்கள்லாம் யாரும் இல்லையா? யாரும் இல்லைப்பா பார்த்துக்கறக்கு. பசங்களே ஒத்துரு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தனியாக இருக்கிறேனப்பா. கேன்சர், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் ஒரு பெரிய நோயே இல்லை. நமக்கு பசங்க புள்ளன்னு எல்லாமே இருந்தும் வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லைன்ற ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதை விட பெரிய நோய் எதுவுமே இல்லை. உங்கள் பேரண்ட்ஸுக்கு அந்த நோயை கொடுத்துடாதீங்க. சரி, நானே போய் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். நீங்கள் ஒன்றும் சாப்பிடல, அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கொடுங்க. கல்லங்கபடம் இல்ல நெஞ்சு இருக்கு.